Hare Krishna, dear devotees, on behalf of ISKCON Chennai, we welcome all of you for this evening Bhagavad-Gita lecture series. Today we are very happy to welcome Her Grace Vrindavaneswari Mathaji. She is actively preaching in Bhagavad area and coordinating many Bhakti Vrikshas and also coordinating in our country. So she has 2 kids and with the family. So though she is working outside, still she can able to manage contact for a lot of spiritual activities. So it is very inspiring us for Mathaji activities. So we welcome her on behalf of ISKCON by loudly chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, இன்றைய பகவத்கீதை உபன்யாச தொடரில் அருள்நிறை ஸ்ரீ விருந்தாவனேஸ்வரி மாதாஜி அவர்கள் பகவத்கீதை அத்தியாயம் 4 33வது ஸ்லோகத்தில் இன்றைய தலைப்பு யாகங்கள் ஞானத்தின் உச்சநிலையை அடைகின்றன என்ற தலைப்பில் உரையாற்ற போகிறார். அவர் பக்தி விருக்ஷா லீடர், தீவிரமாக பக்தி பயிற்சி செய்பவர். அவரை ISKCON சென்னை சார்பாக நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்லி வரவேற்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Mathaji. Thank you, Prabhu. Shall I start? Yes. Okay. Om Ajnana Timirandasya Jnananjana Shalakaya Sakshurunmilitam Mena Tasmai Shri Guruve Namaha. Namo Om Vishnu Padaya Krishna Prishtaya Bhudale Srimate Jayapataka Swami Niti Namine. Namo Acharya Padaya Nitaya Kripapadayane Gaurakata Damodaya Nagragramadharine. Namo Om Vishnu Padaya Krishna Prishtaya Bhudale Srimate Bhakti Vedanta Swami Niti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschat Desadarine. Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Vancha kalparupasya kalpasantibhyo vacha patinanam pavinebhyo vaishnavebhyo namo namaha. Antakodi Vaishnaviki Jai. Hare Krishna. I would like to thank ISKCON Chennai management for giving me this opportunity. Today I am going to speak about Bhagavad-Gita, chapter 4, 33rd sloka. நான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ISKCON சென்னை நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம் யாகங்கள் ஞானத்தில் உச்சநிலையை அடைகின்றன என்பதை பற்றி பேச போகிறேன். Okay, I'll recite the sloka and translation, then we'll see the meaning. Shreyan dravyamayat yajnat jnana yajna parantapa sarvam karma kilam partha jnane parisamyapyate. Translation given by Srila Prabhupada ki Jai. O chastiser of the enemy, the sacrifice performed in knowledge is better than the mere sacrifice of material possessions. After all, O son of Pritha, all sacrifices of work culminate in transcendental knowledge. தமிழ்ல சொல்றேன். எதிரிகளை தவிர்க்க செய்பவனே, ஞான யாகம் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. பிரித்தாவின் மகனே, அது மட்டுமின்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகின்றன. பொருளுரை: எல்லா யாகங்களின் நோக்கமும் ஞானத்தின் பூர்ண நிலையை அடைந்து பௌதீக துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறுதியில் முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டாற்றுவதே. இருப்பினும் இத்தகு யாகங்கள் அனைத்திலும் ஓர் ரகசியம் உண்டு. இதனை அறிதல் அவசியம். செய்பவனின் நம்பிக்கைக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் வெவ்வேறு உருவங்களை ஏற்கின்றன. ஒருவனது நம்பிக்கை திவ்ய ஞானத்தின் நிலையை அடையும் போது உடைமைகளை தியாகம் செய்பவனை விட அவன்
முன்னேறியவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் ஞானம் இன்றி ஜட நிலையிலிருந்து செய்யப்படும் யாகங்கள் ஆன்மீக நன்மைகளை அளிப்பதில்லை. உண்மை ஞானம் திவ்ய ஞானத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றது. ஞானமில்லாத யாகங்கள் வெறும் பௌதீக செயல்களே. இருப்பினும் அவர்கள் திவ்ய ஞானத்தின் நிலைக்கு உயர்த்தப்படும் போது இச்செயல்கள் அனைத்தும் ஆன்மீக தளத்தில் அடைகின்றன. உணர்வின் வேறுபாடுகளுக்கேற்ப யாகங்கள் சில சமயங்களில் கர்மகாண்டா பலநோக்கு செயல்கள் என்றும், சில சமயங்களில் ஞான காண்டா உண்மை ஆய்வின் ஞானம் என்றும் அறியப்படுகின்றன. ஞானத்தை நோக்கமாக கொள்வதே சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த நான் ஐ வில் ட்ரை டு ஓகே தமிழ்லயே சொல்றேன் மீனிங்க. சாரி இஃப் நடுவில் ஏதாவது ஆங்கில வார்த்தைகள் தெரியாமல் வந்தால் மன்னிக்கவும். ஓகே, பட் டு ஸ்டார்ட் வித் இந்த ஸ்லோகத்தை 4வது அத்தியாயத்தோடைய 33வது ஸ்லோகம் உன்னத அறிவு. இதுக்கு முன்பு நீங்க கண்டிப்பா மற்ற ஸ்லோகங்களுடைய மீனிங் பார்த்திருப்பீங்க. த்ரூ ISKCON has organized many classes. நிறைய வகுப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். Yes, Mathaji. So today I'm going to speak about 4th chapter 33 sloka number. This chapter's heading is transcendental knowledge. So far many speakers which ISKCON Chennai has organized different lectures you have heard so far. Yeah. So to give a overview, ஒரு கண்ணோட்டம், எப்படி நம்ம அந்த கண்ணோட்டம் தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சாப்டருக்குமே வந்து நான் ஐ திங்க் ஏற்கனவே 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயமும் ஐ ஹவ் கிவன் ஒன் கிளாஸ். அப்போ வந்து ஒரு அக்ரனிம் மாதிரி கொடுத்தேன். அது என்னன்னா ஆங்கிலத்துல இருக்கும், பட் நம்ம we can understand in தமிழ்லயும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன இப்போ உங்களுக்கு விளக்குறேன். So far I have given explanation for chapter 2 and chapter 3, and I have given an English acronym for that will be in English, but it will be easy for you to understand. Yes. In the chapter, that is in the அத்தியாயம் 4க்கு வந்து acronym வந்து பாத்தீங்கன்னா PAST, past. So this chapter's acronym is PAST, past. Okay. P means P என்றால் position of Krishna. P is the Krishna in நிலை. P என்பது. Okay. இது வந்து first ஸ்லோகம்ல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும். This is first sloka till 10th sloka this covers. Then A stands for, okay, முதல்ல position of Krishna-னா என்னன்னா கிருஷ்ணர் தான் இந்த உன்னத அறிவு. அது வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியும் அந்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது. அந்த உன்னத அறிவை எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்ன்றதுதான் வந்து அடுத்த லெட்டர் A, applying transcendental knowledge. See, first letter P, know that indicates the position of Krishna. Position of Krishna means Krishna is the transcendental knowledge. And the second letter A, apply, which means how to apply this transcendental knowledge in our day-to-day life. Okay, இது வந்து 16வது ஸ்லோகம்ல இருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தலைப்பு வந்து கவர் ஆகும். So this covers sloka number 16 to 11 to 24. Yeah. அடுத்த லெட்டர் S means sacrifice. So next letter is sacrifice, that is தியாகம். இது வந்து 25வது ஸ்லோகம்ல இருந்து 34வது ஸ்லோகம். And this sacrifice covers from sloka number 25th onwards till 34. Okay. 4வது லெட்டர் T means in the transcendental knowledge, that is glories of transcendental knowledge. In the So T refers to the unnada arivu, that is transcendental knowledge. Here we are going to see about the glories of transcendental knowledge. மகிமைகள், right, exactly. இதோடைய ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா 35வது ஸ்லோகம் வந்து 42. These glories we will see right from 35th sloka onwards till 42nd sloka. Yep. So
ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த 4 லெட்டர்ல PASTல we can see எவ்வாறு இந்த உன்னத அறிவுன்ற சாப்டர் வந்து கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 4.33 ஸ்லோகம். இது வந்து எஸ்ன்ற தலைப்புல வந்து is going to be we are going to see. Yes means sacrifice. So this past, this word covers right from sloka number 1 to 42, and today we are going to see sacrifice. That is, this sloka comes in 25 to 34. So from what we are going to see now is sacrifice. Yes. Okay. இந்த ஆக்சுவலா இந்த ஸ்லோகம் நம்ம படிக்கிறப்பயே பார்க்கலாம், கிருஷ்ணா அங்க வந்து ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு. என்ன கம்பாரிசன் அப்படின்றத பார்க்கலாம். When we read this sloka, we can find out that Krishna is giving a comparison. Let's see what comparison Krishna is giving. Okay. இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய யஜ்ஞங்கள், நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பத்தி நம்ம வந்து கேட்டோம். இந்த சாக்ரிஃபைஸ் இல்ல எது வந்து உன்னதமான யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னத அறிவை வந்து அடையிறது அப்படின்றாரு. So far we have seen many sacrifices. Among these sacrifices, which is the transcendental sacrifice? The answer is the transcendental knowledge. Transcendental. ஏன்னா நம்மளுடைய yeah, we can see in இந்த ஸ்லோகத்திலே பார்க்கலாம், திவ்யமான யஜ்ஞா. இந்த திவ்யமான யஜ்ஞானா நம்மளுடைய பொருட்களை வைத்து யாகம் செய்வதை காட்டிலும், இது வந்து அதே காட்டிலும் நம்ம தெய்வீக ஞானத்தில் செய்யும் யஜ்ஞமே வந்து முதன்மையானது, சால சிறந்ததுன்றாரு. So here Lord Krishna clearly mentions that sacrifice, if we do by doing material positions, so that sacrifice is better than the sacrifice done in knowledge. Okay, இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு செல்றோம், இல்ல கோயில் ஏதோ திருவிழான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அந்த கோயில்ல இருக்கிற சில வேலைகள், நம்ம ஒரு சேவைகள் நம்ம எடுக்கலாம். என்ன சேவை பார்த்தீங்கன்னா, மேபி பூ தொடுக்கலாம், மாலை கட்டலாம், இல்ல அங்க கோலம் போடலாம், இல்ல பிரசாதம் செய்யலாம். Suppose if there is a festival in temple, when we go to the temple for the festival, no, we take up different services like flower service, then drawing column in front of the deity temple, all that we can do it. Yeah, but நம்ம இத்தனை செயல்கள் செய்யும் பொழுது, அந்த செயல்கள் செய்யும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு கர்மா. ஓகே, கர்மா செயல்கள் ஒரு பக்தி பூர்வமாக நம்ம செய்யலாம். ஆனா அந்த செய்யும் பொழுது நம்மளுடைய மனநிலை என்னவாக இருக்கும், எதற்காக இது செய்கிறோம் என்றுதான் முக்கியம். See, when we do some service, no, it's very important what is the consciousness of us when we do the service. That is very important. ஏன்னா இப்போ நம்ம இதுவும் வந்து ஒரு திவ்யமான யஜ்ஞம், பொருட்களை வைத்து செய்யும் ஒரு யஜ்ஞானா. யஜ்ஞானா அக்னி குண்டத்துல நீங்க பொருட்களை போட்டாதான் யஜ்ஞம் இல்லை. வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் யூ டு, எந்த செயல்கள் செய்தாலும் அதுவும் வந்து யஜ்ஞா தான். See, yajna means not only the fire sacrifice. Yajna means whatever the activities you perform for the satisfaction of Lord, that is also yajna. Yeah, but அந்த சமயத்துல நம்மளுடைய மனநிலை, நம்ம எதற்காக அதை செய்யறோம்ன்றதுதான் மிக முக்கியம். ஏன்னா நம்ம அதை செய்யும் பொழுது இது எதற்காக செய்யறோம், கண்டிப்பாக வந்து என்னுடைய நான் பேர் புகழுக்காகவோ, இல்ல நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்றது அறிவாற்றல் இருக்கு, இல்ல எனக்கு நான் இது செய்யறது மூலமாக மற்றவர்கள் என்னை வந்து புகழ்ந்து பேசுவார்கள், அவ்வாறு நினைத்து செய்வது வந்து யஜ்ஞத்துல வந்து அடங்காது. Suppose, no, when we do the service, no, like we do the service for our with proud, and also somebody has to prize us for the service which we do. So if we think in that mentality and attitude, such activities will not come under sacrifice. Yes. So அப்போ நம்ம என்ன மனநிலையில் நினைக்கணும்னா, இந்த செயல்கள் செய்வது அனைத்தும் பகவானை திருப்தி அளிப்பதற்காகவே நான் செய்கிறேன், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வந்து செயல்களை செய்கிறேன் என்றதுதான் வந்து உன்னத ஞானம். See, our attitude should be like, I do this service only for the satisfaction of Krishna. That is very, very important. That is transcendental knowledge. Yeah.
இதேதான் பகவானும் வந்து நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் சாப்டர் Bhagavad-Gita 7 and 19th ஸ்லோகால இருக்கு. 7.19 பகுநாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவா சர்வமிதி சா மகாத்மா சுதுர்லபா. இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னா, ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவா சர்வமிதி. அப்படின்னா யார் ஒருவர் என்னிடம் சரணடைவார்களோ, ஞானவான் ஒருவர் என்னிடம் சரணடைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உன்னத ஞானம் அடைந்த பிறகுதான் சரணடை. So in this sloka, no, Lord Krishna clearly mentions in 7th chapter, 19th sloka, he says that those who have surrendered unto me, those who have got transcendental knowledge, that such people only will surrender unto me, and such people are the great souls or Mahatmas. Yes. ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கலாம்னா, நம்ம செய்யற செயல்கள், ஓகே, எந்த காரியங்கள் நம்ம இந்த லோகத்துல செய்தாலும் அந்த செய்யற செயலுக்கு பின்புறமாக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Whatever activities we perform, no, we must know the background or the reason for doing such activities. We should know it. எஸ்பெஷலி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் வந்து முழுமுதற் கடவுள், அந்த முழுமுதற் கடவுளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, நான் இந்த செயல்கள் யாருக்காக செய்ய வேண்டும், யாருக்கு வந்து திருப்தி அளிக்க வேண்டும். So first, what we have to know is who am I, who is Lord Krishna, and what is the relationship between me and Lord Krishna, and for whom I am doing this activity, for whose pleasure I am doing these activities, all that we should know. Yeah. அப்படி நம்ம வந்து தெரியாமல் நம்மளுடைய செயல்களை செய்து கொண்டு இருந்தால் என்றால், சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல்கள் நீண்ட காலம் செய்யாமல் இருக்க ஏதாவது தடங்கல்களோ இல்ல நாம் மன ரீதியாகவோ நமக்கும் வந்து ஒத்துழையாமை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Of course, no, without knowledge, if we perform such activities, no, we may not be able to continue such activities for a long time, or sometimes there may be obstacles on our pathway to do the service. இன்னும் சொல்ல போனா, அப்படி அந்த மாதிரி செயல்கள் நம்ம செய்தோம் என்றால் அந்த செயல்கள் எவ்வளவுதான் இருக்கட்டும், மேபி நம்ம தான தர்மம் செய்யலாம், இல்ல வந்துட்டு நிறைய வந்து திருப்பணிகள் செய்யலாம், ஆனா எதற்காக செய்யறோம்ன்றது ஞானம் தெரியாமல் செய்தோம் என்றால் அது சிம்பிளி வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆர் யூஸ்லெஸ், அது வந்து பயனில்லை. See, without knowledge, if we do charity and if we do whatever activities we do as charity, no, without knowledge, if you do, that is only useless, waste of time. இது பௌதிக ரீதியாவே நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு மெட்டீரியல் லைஃப்ல, பௌதிக வாழ்க்கையிலே பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்றோம்னா அதற்கு வந்து செயல் நோக்கம் என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். Even on material platform, no, suppose if we perform some activity, no, then what is the purpose of doing this activity? We should know, that is important. And அந்த பர்பஸ், அந்த செயல் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்க முடியும். எதை செய்யணும், எதுக்கு அப்புறம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிளான், நம்ம வந்து அது வந்து சரியா நம்ம வந்து வகுக்க முடியலாம், லைக் பிளான் பண்ண முடியும். Suppose if you know the purpose of that activity, no, then you can properly plan and also you can prioritize which one you have to do and also you can organize well. Very good. அவ்வாறு செய்வதன் மூலமாக பார்க்கலாம் நம்மளோட உற்பத்தி திறன் அது வந்து உயரும். ஏன்னா நம்மளால வந்து நம்ம செயல் நோக்கம் இருப்பதனால முன்னுரிமை கொடுத்து எந்தெந்த செயல்கள் செய்யறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக உற்பத்தி திறனும் வந்து ப்ரொடக்டிவிட்டியும் வந்து அங்க வந்து மேல் நோக்கி சொல்லும். Suppose, no, if you do with the purpose and perfect planning and organization, no, the productivity increases. இதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆதாயம், லாபமும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். Profit also increases. Yes, right. So இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஒரு அக்ரோனிம் மாதிரி போட்டுனா we can frame it as 4 P's. So this we can put it as an acronym in English, that is 4 P's. ஒன்னு purpose, இரண்டாவது purpose என்றால் செயல் நோக்கம், இரண்டாவது வந்து priority means முன்னுரிமை,
மூணாவது வந்து ப்ரொடக்டிவிட்டி, தட் இஸ் உற்பத்தி திறன். நாலாவது ப்ராஃபிட், ஆதாயம். So these 4 P's, no, first P is purpose, second P is priority, third P is productivity, then fourth P is profit. Yeah, profit. So இவ்வாறு நம்ம செய்தால்தான் அந்த வேலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெறும். நம்ம நிறைய விஷயம் நம்மளே வந்து சுய பயிற்சி செய்யலாம். அப்படி நம்ம செயல் நோக்கம் என்னன்னு தெரியாம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அது வெற்றி பெறுமா, லாபம் கிடைக்குமான்றது வந்து சந்தேகம் தான். See, without purpose, without aim, if you perform any activity, we don't know whether we will get the profit or we are likely to lose anything. ஒன்னும் சொல்ல போனா அது வந்து யூஸ்லெஸ்ஸா கூட ஆகலாம், அது வந்து பயனின்றி ஆகலாம் அந்த செயல். Sometimes that activity becomes useless also. Yeah. So this useless, இந்த பயன் அது எதுக்கும் அது உபயோகம் இல்லை அப்படின்றப்போ இதுல என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம்னா ஞானம். ஏன்னா நம்ம ஒரு ஞானத்துடன் தெரிந்து கொண்டு அந்த செயல் நோக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சு பண்ணும்போதுதான் அதுல வந்து ஒரு வெற்றி அடைக்கிறது. அப்படி இல்லைன்னா அது பயனின்றி செல்கிறது. So we clearly understand from this is with knowledge, with your purpose, if we perform an activity, we will be able to achieve the goal. Otherwise, everything becomes useless. இந்த யூஸ்லெஸ்ன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் போகுது. ஏன்னா நம்மளோட பகவத் தர்ஷனம் புஸ்தகத்துல கூட இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோடைய கதைகள் அப்படின்ற ஒரு சிறு குறிப்புகள் வந்து நம்மளுக்கு வரும். அதுல இருந்து அந்த ஒரு கதையை சொல்ல விரும்புறேன். நீங்களும் படிச்சிருப்பீங்க, கேட்டும் இருப்பீங்க. But I would like to repeat again. So I want to tell you a story about Bhakti Siddhanta Saraswati Thakur story, which came in Bhagavad-Gita also. But I want to tell you now, you might be knowing this story, doesn't matter, I will tell you now. ஒரு தடவை ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, சயின்டிஸ்ட் தமிழ்ல என்ன சொல்லுவோம், விஞ்ஞானி. ஓகே. அவர் வந்து தன்னுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஒரு படகுல வந்து ஏறார். Once what happened, one scientist, after completing his activities, he want to return to his hometown. So he got into a boat. Yeah. So அந்த ஊருக்கு கிராமத்துக்கு போறதுக்கு அந்த படகுல செல்லும்போது அந்த படகோட்டி கிட்ட சரி கொஞ்சம் தூரம் போகணுமே, சோ நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் அந்த படகோட்டி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. See, while traveling, this is a little distance they have to cover. So he thought, okay, why not speak to this boatman? He started talking with the boatman. So அப்போ கேக்குறாரு, அந்த படகோட்டி கிட்ட கேக்குறாரு, இந்த படகு செல்வதற்கான இந்த காற்று, ஓகே, காற்று வீசும் டைரக்ஷன் அந்த பொறுத்துதான் இந்த படகு செல்கிறது, அதற்கெல்லாம் வந்து இயந்திரங்கள் இருக்கு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. He is asking the boatman, see, suppose if the boat has to go, see, it goes according to the direction of the blowing wind. But there are equipments and which are available, which makes the boat to flow. So do you know about that? He is asking. அப்ப அந்த படகோட்டி சொல்றாரு, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ரொம்பலாம் கேட்டதில்ல, படிச்சதில்ல, எனக்கு தெரியாது சார் அப்படின்றாரு. No, I have no knowledge, I am not educated, I don't know anything, the boatman said. அப்போ அந்த விஞ்ஞானி சொல்றாரு, ஆஹா இது கூட தெரியலையா, நீ இவ்வளவு நாளா படம் ஓட்டிட்டு இருக்க, இந்த விஷயம் கூட தெரியலன்னா அப்போ உன்னோட வாழ்க்கையில 25% நீ வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து வீணடித்துட்டா அப்படின்றாரு. Then the scientist is telling, if you don't know all this, without knowing this, you are rowing the boat, then you have wasted 25% of your lifetime. தென் கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு கேட்கிறாரு, இந்த படகு செல்வதற்கான நீ இந்த என்ன சொல்றதுன்னா அந்த தண்ணி ஓட்டம் இருக்குல்ல, அதுக்கு பூமிக்கு அடியில இருக்கிற மண், அதுக்கப்புறமா அதுல என்னென்ன கற்கள் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் உனக்கு நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. And the second question he is asking is, see, you are rowing the boat on the water, beneath the water there is ground level and many minerals and other stones are available. Have you ever heard of all this? He is asking. அதற்கு அந்த படகோட்டி, ஆஹா எனக்கு வந்து எப்படி வந்து அந்த கட்டையை வச்சுட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்துட்டு நீந்திட்டு போறதுக்கு தான் எனக்கு தெரியும், இதை பத்தி எல்லாம் நான் உள்ள என்ன இருக்கு, கற்கள் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து ஆராயல, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்றாரு. Then the boatman says, no, I know only to row the boat, I don't have time, I don't
No, I didn't even think about all this and do any research on all this. அப்போ அதுக்கு சொல்றாரு அந்த விஞ்ஞானி சொல்றாரு, ஆஹா இந்த விஷயம் கூட தெரியலையா, அப்போ நீ கிட்டத்தட்ட 50% வாழ்க்கை வந்து நீ வந்து வீணடித்துட்ட, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிற அப்படின்றாரு. The scientist replied that without this knowledge, if you spend your lifetime, 50% of your lifetime is wasted. தென் இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவர் யோசிக்கிறாரு, ஆஹா இது கூட தெரியல, ஒரு தண்ணி ஒரு காற்று வீசுவது, இந்த மண்ணு தண்ணிக்குள்ள என்ன இருக்கு இதெல்லாம் தெரியல. ஓகே ஆகாயம், ஓகே ஆகாயத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஆகாயம் மூலமாகவே வாகனங்கள் எல்லாம் போகிறது, அந்த மாதிரி இந்த நிறைய வந்து கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம வந்து கேட்டு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க, அதெல்லாம் நீங்க வந்து கேட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. And the third question the scientist asks is like about the sky. See, many aeroplanes are flying in the sky and many things about the sky scientists have discovered. Do you know anything about that? He is asking. அப்போ அந்த படகோட்டி சொல்லாரு, எனக்கு இந்த தண்ணி படகு இதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சாமி, எனக்கு ஒன்னும் தெரியாது, என்ன மன்னிக்கவும் அப்படின்றாரு. Then the boatman said, I know only the water and the boat, more than that I know nothing, please pardon me, he is telling. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த விஞ்ஞானி சொல்றாரு, ஆஹா உனக்கு இதுவும் தெரியலையா, கிட்டத்தட்ட நீ வந்து 75% உன்னோட வாழ்க்கை வந்து வீணடித்துட்டா, ஏன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு பொது நாள் அறிவே உனக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரை வந்து ரிப்ளை பண்றாரு, அவருக்கு வந்து கமெண்ட் அடிக்கிறாரு. Then the scientist made a comment that see, you don't know anything, so 75% of your life is being wasted, no general knowledge, nothing, he said. அப்போ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, பலத்த காற்று வீசுகிறது, அதுக்கப்புறம் அந்த படகு வந்து அப்படியே இந்த தண்ணி பிரவாகத்துல வந்து அந்த காற்று வீசுகிறதுனால அப்படியே அசைய ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த படகோட்டி சொல்லாரு, கெட்டிமா புடிச்சுக்கோங்க, மீறி நம்மளால வந்துட்டு அந்த படகு வந்து தாக்க பிடிக்கலன்னா கீழே விழுவதற்கு வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியும்ல அப்படின்னு கேக்குறாரு. There was a heavy storm, no, like the strong wind was blowing. At that time, no, the boat was shaking. Then the boatman instructed the scientist to catch hold of it nicely. So, do you know how to swim? And அப்போ அந்த விஞ்ஞானி சொல்றாரு, ஆஹா நீச்சலா, எனக்கு அது தெரியாதே, நான் எப்படி நீச்சல் எடுக்கணும் எனக்கு தெரியாதே அப்படின்னு அவர் வந்து பயத்துல அவர் வந்து கூச்சல் எடுக்கிறார். He was so scared and he shouted, no, I don't know how to swim, he said. அப்போ அந்த படகோட்டி சொன்னாரு, ஆஹா உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா, அப்போ உங்களுடைய 100% வாழ்க்கை வந்து வீணடைந்து விட்டது, எதுவுமே இது தெரியலன்னா நீங்க எப்படி வந்து இங்க வந்து இந்த தண்ணி இந்த காற்று புயல்ல இருந்து நீங்க வந்து தப்பிக்க முடியும் அப்படின்றாரு. Then the boatman said, oh, 100% of your lifetime is wasted if you don't know how to swim and how you are going to escape from this heavy wind blow, he said. Yeah. So இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யூஸ்லெஸ் அப்படின்றப்போ எது தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரியாமல் விடும்போது, எவ்வளவுதான் நம்ம வந்து ஆராய்ந்து இங்க வந்து செயல்கள் இந்த பௌதிக ரீதியாக நம்ம என்னென்ன விஷயங்கள் இங்க கேட்டு விஞ்ஞானிகள் மூலமாவோ இல்ல வந்து நம்மளுடைய டிஜிட்டலைஸ்ட் நிறைய வந்து கண்டுபிடிப்பு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு வைத்திருந்தாலும் பட் இந்த சாஸ்திரங்கள் ஓகேவா, பகவானுடைய இந்த உன்னத அறிவான பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் படிக்காம நம்ம நேரத்தை வீணடித்தால் அது வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம், அது வந்து யூஸ்லெஸ். See, here we will see how this word useless is being used. You see, if you know a lot of material knowledge, scientific knowledge, all that, no more than that, it is very important. We have to read Bhagavad-Gita, Srimad Bhagavatam. Without this spiritual knowledge, no, our entire life becomes useless. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஐ திங்க் நம்ம மெஷர் பண்ணனா தோராயமா பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதை, பாகவதம் பற்றி ஞானம் இருக்கான்னு கேட்டா ரொம்ப கவலைக்கரமா இருக்கு, அவங்களுக்கு தெரியலன்றாங்க. சோ அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எவ்வாறாவது இந்த பக்தர்கள் மூலமாகவோ இந்த சத்சங்கம் மூலமாகவோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும், இந்த உன்னத அறிவான ஞானத்தை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ள அவங்க வந்து முயற்சிக்க வேண்டும்.
See, many people know when we come across in this material world, many people say that they have not at all come across about Bhagavad-Gita, Bhagavatam. For such people, no, suppose if they get an opportunity, then they have to make use of this opportunity. With the help of satsang, they must read Bhagavad-Gita, Bhagavatam and get this transcendental knowledge. ஸோ நம்ம இந்த முன்னாடி சொன்னால இந்த 4 P's அதுல வந்து தட் இஸ் செயல் நோக்கம், பர்பஸ் இன் லைஃப். அது வந்து ஆன்மீக தளத்துல பார்க்கும்பொழுது நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய செயல் நோக்கம் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்மளுக்கு வந்து அதோடைய தெளிவா இருக்கணும், நம்ம என்ன நம்மளுடைய செயல் நோக்கம் என்னன்றது. See, these 4 P's we were seeing before, no? This, so we have to look at it at an angle of spiritual progress so that we can progress well in spiritual life. So, நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, very important is that is to fulfill the that is ஆன்மீக குருவுடைய கட்டளைகளை நாம் அதை பின்பற்ற வேண்டும். See, our purpose of life is that we have to follow the spiritual instructions of our spiritual master. சம்சித்திர் ஹரிதோஷனம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது அந்த உன்னத அறிவு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை திருப்தி அளிப்பதுதான். அந்த பகவானை திருப்தி அளிப்பது எப்படின்றால் அதற்கு வழி வந்து எப்பொழுது ஆன்மீக குருவை அவருடைய உபதேசங்களை நாம் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக பகவானை நம்மளால வந்து திருப்தி அளிக்க முடியும். See, as I told you earlier, no, like that purpose of transcendental knowledge is, first of all, we have to satisfy and follow the instructions of a spiritual master. If you follow and satisfy the spiritual master, automatically Lord Krishna is very happy. அதற்கு நம்ம அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பாத்தீங்கன்னா எவ்ரி டே மார்னிங் மங்களாரத்தி அப்படின்ற ஒரு பாடல் பாடுவோம். அதுல ஸ்பெசிபிக்கா கடைசி ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதாத் நகதஹுதோபி தாயாயம் சம்சஸ்ய எஸ்ய ஸ்ரீ சந்தியா வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் என்ற ஒரு அந்த ஒரு வரிகள் உள்ளது. So in our daily Mangalarti prayers, no, we sing this Sri Guru Ashtakam. In this Guru Ashtakam, no, we sing Yasya Prasadat Bhagavad Prasado. So in that, no, by the mercy of the spiritual master only, we receive the benediction of Krishna is mentioned. Yes. இது வந்து நான் பௌதிக தளத்துல இருந்து பார்க்கவும் கூட இது வந்து சாத்தியமே. இப்போ ஒரு அலுவலகத்துல நம்ம வந்து வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஆபீஸோடைய கோல், அதோடைய குறிக்கோள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய இமிடியேட் பாஸ், நம்மளுடைய நமக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரியோடைய கட்டளையை வந்து நம்ம வந்து பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த அலுவலகத்தோடைய மேலதிகாரியுடைய கட்டளையும் நம்ம வந்து நிறைவேற்றும். அது மட்டும் இல்ல, அவரை வந்து நம்ம திருப்தி அளிப்போம். Even in our day-to-day life, no, suppose if you are working in an office, no, so what do? Your immediate boss, whatever instructions and whatever his expectations, if you fulfill, which automatically fulfills the director of that organization. Yeah. சோ அதே போலதான் எப்பொழுது பகவான் தன்னுடைய கட்டளை எல்லாம் என்னன்றது வந்து ஆன்மீக குருக்கு தெரியும். அதற்காக தான் நம்ம பார்க்கணும், நிறைய சம்பிரதாயத்துல நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக குரு பிரதானமாக இருக்கிறார்கள். எவ்வாறாவது இந்த ஆன்மீக குருவை நம்ம வந்து பின்பற்றினோம் என்றால் அவர் கொடுக்கும் அந்த அறிவுரைகளை நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் அண்ட் சோல், நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாம நம்ம அதை பின்பற்றுவோம் என்றால் கண்டிப்பாக நம்மளுடைய பகவானை திருப்தி அளிக்க முடியும், நம்மளுடைய இறுதி வாழ்க்கை இலக்கையும் நம்ம வந்து அடைய முடியும். See, in all sampradayas, no, importance is given to spiritual master. So whatever instructions, no, the spiritual master is giving, that is none other than the instructions and what are the desires of the Supreme Lord. So it is our responsibility to fulfill the instructions of the spiritual master so that the spiritual master is satisfied, Krishna is satisfied, and also we will be able to attain our aim in our life. சோ ஆன்மீக குரு என்றவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமாக இருக்கிறார். ஏன்னா அவர் மூலமாக தான் கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணரை அவருடைய
என்ன சொல்றதுன்னா அவருடைய அவரை மகிழ்விப்பது எவ்வாறுன்றதெல்லாம் வந்து ஆன்மீக குரு தான் நம்மளுக்கு வந்து கற்பிக்கிறார். See, spiritual master plays a very important role in our life. He is the medium, and he only connects us with Krishna, and he only will teach us how we have to satisfy Supreme Lord. Yeah, even in the Bhagavad-Gita பாத்தீங்கன்னா எவ்வாறு அர்ஜுனருக்கு தனக்கு நிறைய தடங்கல்கள் நிறைய சிக்கல்கள் ஏற்படுகிறது. எப்பொழுது அவர் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்து கிருஷ்ணா நீங்கள் என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டேன், தயவு செய்து எனக்கு வந்து அறிவுரை கொடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அப்பொழுது அவருக்கு வந்து அந்த இந்த விளக்கங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து கொடுக்கிறார். For example, when we take in the case of Arjuna, lot of problems and lot of obstacles he was facing in the life. When he accepted Lord Krishna as the spiritual master and he surrendered unto Krishna and he said, you give me the instructions, that time only Lord Krishna spoke Bhagavad-Gita and he gave everything to Arjuna. So அர்ஜுனருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கன்ஃபியூஷன், அவருடைய கவலை என்னன்னா, இந்த போர்க்களத்துல நான் வந்து போர் புரியணுமா புரியக்கூடாதா அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு வந்து அந்த ஒரு நிகழ்வு வந்து அவருக்கு ரொம்ப வந்து மன குடைச்சலா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வந்து மனம் உருங்கி இருக்கிறார். Arjuna was highly confused whether to fight or not to fight in this Kurukshetra battlefield, and he was highly confused. அப்பொழுது அதுக்கு என்ன பதில், எவ்வாறு நான் வந்து நடைமுறை எவ்வாறு நான் செயல் புரியணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ் அவருக்கு வந்து தெரியல. அப்போ எவ்வாறு செயல் செய்யணும்ன்றது தெரிஞ்சாதான் அப்போ பின்விளைவு வந்து விளைவு என்னன்றது வந்து நம்மளுக்கு வந்து நன்மையாக அளிக்கும். அப்படி தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ விளைவு வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்ப பாதகரமாக இருக்கும். See, he doesn't know how to respond to that situation. Suppose if he doesn't know how to respond to the situation, he doesn't know what will happen in the future and what is the outcome of this battlefield, and he'll be highly confused. Exactly. So இத வந்து நம்ம நீங்க இப்போ அந்த ஆங்கில வார்த்தைகள் சொன்னதை வச்சு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா, ஒரு கோட் வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா E+R = O அப்படின்னா ஈவென்ட் பிளஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அவுட்கம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கோட் வேர்ட் கொடுக்குறேன். So here I am giving a code word here, that is event சம்பவம் plus response. அதுக்கான அதை எப்படி நாம ஏத்துக்கிறோம்ன்றது, அது ரெண்டும் சார்ந்ததுதான் விளைவு அப்படின்றது, அவுட்கம். சோ நமக்கும் பார்த்தல நிறைய வந்து வாழ்க்கையில வந்துட்டு அனுதினமும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. ரைட், எவரிபடி வில் அக்செப்ட், மேபி அலுவலகத்திலாகட்டும், குடும்பத்திலாகட்டும், இல்ல வாட் எவர் த பப்ளிக் பிளேசஸ், சம்வேர், ஈவன் பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ், ஏதோ ஒரு சம்பவங்கள் நம்மளுக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. See, in our day-to-day life, like some events are happening for us either in the house or with the neighbors or in the office. It is happening like that. அப்போ அதுக்கு எவ்வாறு நம்ம வந்து அதுக்கு பதில், எவ்வாறு நம்ம வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணோம், எப்படி நம்ம அதுக்கு வந்து நம்ம எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு நம்ம அவளுக்கு வந்து அதுக்கு பதில் கூறணுமோ இல்ல என்ன செயல்கள் செய்யணும்ன்றது நம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, அப்பொழுதுதான் நம்ம வந்து இந்த பகவத்கீதை, இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள், ஸ்ரீமத் பாகவதம், இல்ல பக்தர்கள் உடைய அடிச்சுவற்றை ஃபாலோ பண்ணும்போது, இல்ல ஆன்மீக குரு சொல்வதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால வந்து நல்ல ஒரு விளைவுக்கு வருவதற்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். See, when we are in situations like how to respond to the events and situations, at that time, we have to follow the instructions of the spiritual master. We have to follow the instructions given in Bhagavad-Gita and Bhagavatam. Then it will be very useful for us to respond to the situation. அப்படி இல்லைன்னா நம்மளோட அவுட்கம் வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து சோககரமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பாக வந்து கீழ்நிலைக்கு செல்வதற்கும் வந்து வாய்ப்புகள் உண்டு. Suppose if we don't know all this, then we don't know what to do, then we don't know what will happen, then we'll fall down and failure will be there. Yeah. So that is why நம்ம பாத்தீங்கன்னா, again, sorry to use the English word, so this Bhagavad-Gita பாத்தீங்கன்னா, it comes to you as a right choice. நம்மளுடைய
இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில வந்து என்ன என்ன படிச்சா என்ன வந்து நம்ம கேட்டா நம்மளுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து நம்ம தீர்வு பெறுவோம்னா, அப்போ இந்த பகவத்கீதை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரைட் சாய்ஸா இருக்கு. இது கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இருக்கு, ஹே ரைட் சாய்ஸ் பேபி ஆஹா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திஸ் இஸ் அவர் ரைட் சாய்ஸ். என்னது, இந்த பகவத்கீதை நம்ம வந்து படித்து நம்ம அதுல இருக்கிற அர்த்தங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளால எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், அதனால நல்ல ஒரு விளைவும் நம்மளுக்கு கிடைக்கும். See, when we are in high confusion, no, this reading Bhagavad-Gita and following the instruction, that is the right choice. That is, here is the right choice, baby. The advertisement goes like that. Similarly, for our right choice is the Bhagavad-Gita. Yeah. So, Bhagavad-Gita நம்ம வந்து படிப்பதன் மூலமாக நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும், இந்த உன்னத ஞானம் கிடைக்கும். அப்போ இந்த உன்னத ஞானம் பெறுவதனால நம்மளோட வாழ்க்கை வெற்றி பெற முடியும் என்றால் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது அடையணும்னா அதற்கு உரிய என்ன சொல்லுதுன்னா வழிகாட்டு யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீக குரு. See, when we read Bhagavad-Gita, we will get the transcendental knowledge, how to attain this transcendental knowledge. The best guide for us is our spiritual master. சோ எவ்வாறு நம்ம இந்த ஆன்மீக குருவை நம்மளுடைய அவருடைய அடிச்சுவற்றை நம்ம பின்பற்றுவோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு வந்து வாழ்க்கை வந்து வெற்றி அடைய முடியும். அது மட்டும் இல்ல, அது வெற்றி அடைவதோட சொல்ல போனா நம்மளுடைய பகவானை வந்து நம்மளால வந்து சந்திருப்தி செய்ய முடியும். See, if we follow the footsteps of our spiritual master, no, then definitely always success will be there for us, and also we can satisfy Lord Krishna. Okay. சில சமயங்களை பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்கள் வந்து பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இல்ல படிக்கலாம், இல்ல நாம ஜபம் செய்யலாம். ஆனா உள் மனதுல வந்து நம்ம ஏது செய்யறோம், எதற்காக செய்யறோம் என்ற அந்த அர்த்தம் நம்மளுக்கு வந்து தெளிவாக இல்லை என்றால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பக்தி பாதையில முன்னேற்றம் வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்றது வந்து ஒரு சந்தேகம் தான். See, we are doing japa, we are reading Bhagavad-Gita, Srimad Bhagavatam, but we should know why we are doing it. What is the outcome of doing all this? All this knowledge is very, very helpful. That will help us to progress in our spiritual life. Otherwise, no, it's doubtful whether we will be able to progress. Yeah. So, the knowledge, the ஞானம் என்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. Knowledge is very, very important. For that, I remember a story. Let me share with you. Okay. ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர், அவர் என்ன செய்யறாருன்னா அனுதினமும் வந்து சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறாரு. அவருடைய முழு நேரமே பாத்தீங்கன்னா என் நேரமும் ஒரு புஸ்தகம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேத சாஸ்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை படிப்பாரு. ஆனா அது படிப்பது மட்டும் இல்ல, படிச்சு கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய கண்கள், அவருடைய மனமானது என்ன ஆகுறதுன்னா எதுக்கு படிக்கிறோம், நான் படிக்கணும் அப்படின்னு படிக்கிறாரு. ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாருன்னா இஸ் லுக்கிங் அரௌண்ட், வெளிப்புறமாக பாக்குறாரு. யாரு வெளியில போறாங்க, யாரு உள்ள வராங்க, யார் தெருவுல நடந்து போறாங்க, இதெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. And there was a person, no, Brahmachari, he was reading the Vedic literature. While reading the Vedic literature, mechanically he is reading the Vedic literature and his eyes were roaming around here and there. Who is going, who is coming? He was looking out like that. அப்போ அவருடைய வீட்டுக்கு, அவரு தங்கியிருக்கும் இடத்துக்கு எதிர்ப்புறமாக பாத்தீங்கன்னா ஒரு வேசி ஒருத்தி தங்கியிருக்கிறாள். அவளுடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நபர்கள் வந்து செல்கிறார்கள். அதை வந்து அவர் கண்காணிக்கிறார். There was a prostitute opposite to his house. So in that house, no, many people they come and go. He was looking at that. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓஹோ, இவள் வந்து எந்நேரமும் வந்து இவ்வாறு யாரோ ஒருவர்கள் வந்து செல்கிறார்கள், இத்தனை பேர் இன்னைக்கு வந்தாங்களா, என்னது ஏன் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. He always thinks about her only, no? How many people have come today to her house? How many came and go and how many stay? All this he was thinking. அப்போ ஆனா அந்த வேசியானவள் எப்பொழுதெல்லாம் அவ வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவ என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவ உடனடியாக அந்த பிரம்மச்சாரிய பாக்குறாரு. ஓ, இவர் எப்போ பாவது வந்து இந்த
வேத சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கிறாரே, எனக்கு இந்த மாதிரி நேரம் கிடைக்கவில்லையே, நான் இந்த மாதிரி ஒரு தொழில வந்து இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி நிலை கிடைச்சிருது, நான் என்ன செய்வது அப்படின்ற அவ வந்து கவலைப்படுறா. The prostitute, no, whenever she comes out of the house, she looks at this brahmachari and she was admiring, oh, this brahmachari so nicely is sitting and reading all the Vedic literature, but I'm a prostitute. I have no time to read all this. Like that, she was thinking and she was worrying about her condition. சோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூகம்பம் வருகிறது. எல்லாம் அங்க வீடுகள் எல்லாம் வந்து என்ன ஆயிடுதான், அப்படியே வந்து நழுவி விடுகிறது. இந்த பிரம்மச்சாரி பாத்தீங்கன்னா அவருடைய வேத புத்தகங்கள் எல்லாம் கையில வச்சுக்கொண்டே இருக்கிறாரு, அப்படியே வந்து மரணம் அடைகிறாரு. அந்த வேசியானவளும் அதே மாதிரி அவருடைய வீட்டிலேயே இருந்து அவளும் வந்து மரணம் அடைகிறார். ஆனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரம்மச்சாரி கிட்ட யார் வருகிறாரு பாத்தீங்கன்னா யம தூதர்கள் வருகிறார்கள். See, there was a earthquake during that time. At that time, what happened? No, this brahmachari holding his books, he also passed away, and that prostitute, she also passed away. At that time, Yamatudas came to the brahmachari. அப்போ அந்த பிரம்மச்சாரி பார்த்துட்டு சொல்ல, ஓ சாரி, இது ராங் அட்ரஸ், நீங்க எங்கிட்ட வரீங்க? நான் பாருங்க, நான் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமும் புஸ்தகம் கையில இருக்குது, எங்கிட்ட நீங்க வரீங்க? போகணும்னா நீங்க அங்க எதிரில இருக்காருல்ல அந்த வேசியோட இடத்துக்கு போகணும், இங்கேயே வரீங்க அப்படின்னு அவர் வந்து அவருடைய அந்த ஆத்மாவும் வந்து கத்த ஆரம்பிக்கிறது. See, the atma of the brahmachari is shouting that, see, you have come to a wrong place. You have to go to that prostitute's place. I am your brahmachari. I am reading all the Vedic Shastras. You have come here. He was shouting. ஏன்னா இங்க இந்த பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்களை வேணும்னால வேத சாஸ்திரங்களை படிக்கலாம், இல்ல வந்துட்டு என்னென்ன காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மாலை வரைக்கும் என்னென்ன வேத சடங்குகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சரிவர செய்யறாரு. ஆனா அந்த மனமானது என்ன ஆகுது, எதற்காக செய்கிறோம் அந்த உன்னத அறிவு இல்லாததுனால அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா, அவருக்கு வந்து ஒரு பாவ செயலை செய்ததற்கான ஒரு தண்டனையாக தான் அவருக்கு வந்து கீழ்லோகத்துக்கு செல்வதற்கு தண்டனை கிடைக்குது. See, even though he was holding the books, he was reading the Vedic literature, but mind is not thinking for what purpose he is doing. He didn't think about that. So mechanically he was reading. That is why no, he goes to Narakaloka. Yeah. So இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம் செயலாற்றுவது மட்டுமல்ல, மனதளவுல கூட நம்ம எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரிந்து கொண்டு நம்மளோட செயல்கள் மனம் புத்தி பொய்காங்காரம் வந்து தூய்மைப்படும் பொழுதுதான் நம்மளால வந்து இந்த உன்னத அறிவை வந்து புரிந்து கொள்ள முடியும். When we do an activity, with full mind and paying attention, we have to perform the activity. So then only, like this mind, body, intelligence and this false ego, that also, that will have some effect when you do with full attention. Yeah. So இங்க இந்த I'm just sharing your screen. இங்க பார்க்க முடியுதா என்னோட screen? Yes, visible. Yeah. So இந்த இதுல வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இந்த தவங்கள் ஓகேவா நம்ம செய்யற இந்த யஜ்ஞங்கள் வந்து எவ்வாறு வந்து நம்மளுடைய உன்னத நிலையை அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுது இந்த யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது அது முழுமையான ஞானத்துடன் செய்யும் பொழுதுதான் அப்போதான் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற பௌதிக ஆசைகள் விடுபட முடியும். அந்த பௌதிக ஆசைகள் விடுபடுவதன் மூலமாக தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா, ஒரு அன்போட பகவானுக்கு பக்தி சேவையை வந்து நம்ம செய்ய முடியும். See, when we do the sacrifice, with full complete knowledge, when we do the sacrifice, then only we will be relieved from the material desires. Once you are relieved from the material desires, then you can engage yourself in the transcendental loving service to Lord Krishna. Yeah. So இது வந்து ஸ்ரீமத் பாகவதம்லயும் 1.2.8 அந்த ஸ்லோகத்துல கூறப்பட்டுள்ளது. So ஸ்ரமா ஏவ ஹி கேவலம், நம்ம எப்பொழுது வந்து பகவானுக்காக இந்த சேவையை நம்ம செய்யும் பொழுது ஓகேவா, இந்த பௌதிக ஆசைகள் எல்லாம் விடுபட்டு நம்ம வந்து பக்தியுடன் அந்த அன்பு பரிமாற்றத்துடன் நம்ம செய்யும் பொழுதுதான் பகவானுக்கு நம்மளால வந்து திருப்தி அளிக்க முடியும். Even in Bhagavatam shloka, it is mentioned that 1.2.8, when you do the devotional service with full of love and devotion and with full exchange of love, then only we will be able to satisfy Lord.
ஸோ இந்த இந்த ஸ்லைடும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னன்னா நம்மளுடைய எப்பொழுது நம்ம பகவானுக்கு திருப்தி அளிக்கணும்னா அப்போ நம்மளுடைய டெய்லி லைஃப்ல யூ ஹாவ் டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட அன்றாட கடமைகளை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணணும். ஓகே, நான் எது செய்யணும், எது செய்யக்கூடாது. ஓகே, இந்த செயல்களை வந்து எது முன்கூட்டி செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய குரு கிட்ட நான் என்னென்னலாம் வந்து விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன்னு தெரியுமோ அதெல்லாம் நான் வந்து விடாமல் செய்வேன். அந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறிகளை வந்து நம்ம வந்து இடைவிடாமல் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா இறுதியாக நம்மளால நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தூய்மை அடைந்து அப்போ நம்ம வந்து ஒரு க்ஷணமும் வந்து நம்மளால வந்து பகவானுடைய கருணையை நம்ம உணர முடியும். When we do perform the devotional activities, like we have to do with a purpose and also with a prioritize, and we have to do it, then only we will get the productivity. In this way, when you please the Lord Krishna, then you will attain the desired goal. அப்ப பார்க்கலாம் நம்மளுடைய ஒரு இடத்திலும் நம்மளால வந்து அந்த நெக்டர் அந்த அந்த வந்து அந்த என்ன சொல்லுதுன்னா ஒரு அந்த மகிழ்ச்சியை நம்மளால உணர முடியும். ஏன்னா பகவான் திருப்தி அடைகிறாருன்னா கண்டிப்பாக அதோடைய விளைவு நம்மளுக்கு எப்படி புரியும்னா நம்ம செய்யற செயல்கள் அனைத்திலையும் நம்மளால அந்த பூர்ண ஆனந்தத்தை நம்மளால உணர முடியும். How do we know that whatever activities we do for the satisfaction of Krishna means, see, when Krishna is satisfied, you can feel the high ecstatic level. So that you can experience that high taste. From that you can understand that you are doing perfectly. Exactly. ஏன்னா தேவையில்லாத நம்ம வந்து மனக்குழப்பங்கள் நம்மளுக்கு ஏற்படாது. அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்கள் அன்றாட ஈவன் ஃபேமிலி கிரகஸ்த வாழ்க்கை இருக்கலாம், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னென்னவோ செயல்கள் செய்யறோம். அந்த செயல்கள் வந்து செய்யும் பொழுது எதற்காக செய்யறோம் அப்படின்றது விஷயம் தெரியாம பண்ணும்பொழுது கவலை இல்ல ஏதாவது ஒரு உடல் வலி தெரியும், இல்லைன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை, நம்மளுடைய கோபம் அதிகரிக்கும். இது மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வந்து எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். See, always we do everyday day-to-day activities. So without knowing for what we are doing, then such type of activities so will give you the confusion. And also without knowledge, if you perform all the time you will be worrying and what to do, what not to do. In that confusion only you will be there. So you should know what with knowledge. If you do, no confusion at all. So again என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஞானமானது நம்மளுக்கு தெரிந்து கொண்டு செய்யும் பொழுதுதான் அப்பொழுது ஒவ்வொரு செயலையும் நம்மளால வந்து அதுல வந்து நம்மளால ஒரு மன திருப்தியுடன் செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த கர்ம விளைவுகள் ஏற்படாமல் பகவானுக்காகவும் என்னுடைய ஆன்மீக குருவை திருப்தி அளிப்பதற்காக தான் செய்கிறேன்ற ஒரு எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தோன்றும். See, when you do each and every activity with full satisfaction, with love and devotion, if you do no karmic reactions, you will get out of it. And also you have to think in such a way that this I am doing it for the satisfaction of my spiritual master and Lord Krishna. எதுக்காக இது சொல்றேன்னா, ஏன்னா இது ஒரு கடமை, நான் செய்தனும், வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சு ஏன்னா சம்டைம்ஸ் நினைக்கலாம் குரு சொன்னாரு இது பண்ணணும் அதனால பண்றேன். நோ, we have to do it with love and affection. அந்த ஒரு அன்பு இருக்கும் பொழுதுதான், ஏன்னா எப்பவுமே ஈவன் ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாள், அவ உணவு விட்டுறான்னா ஒரு அன்போடு கொடுக்கும்பொழுதுதான் அந்த குழந்தையோடைய வளர்ப்பு, அவளுக்கு அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் ஏற்படுற அந்த அன்பு பரிமாற்றம் வந்து வளர்கிறது. இது ஒரு கடமையை நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு எப்பவுமே ஒரு தாய் வந்து செய்வதில்லை. See, suppose for the sake of doing, if you do any activity because my spiritual master told me to do, I am doing. See, such type of work will not give the full result. For example, suppose if a mother is feeding a baby, the mother should breastfeed the child with full love and affection. So then only there will be a bondage and relationship between the mother and the child. Otherwise if she does that only for the sake of feeding the baby, then there will not be any bondage and relationship between them. ஸ்ரீல பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆன்மீக குருக்கு தன்னுடைய என்ன சொல்லுதுன்னா அவ்வளவு ஒரு அன்போட என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யணும் அவரை
ஒரு வைராகத்துடன் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ தன்னுடைய இறுதி நாள் வாழ்நாள் முழுதும் அவர் அதை வந்து செய்வதற்கு அந்த பலமும் அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா மன வலிமையும் அவருக்கு வந்து கிட்டியது. ஏன்னா அவரு அது செய்யணும்ன்ற அந்த அன்போட செய்ததுனாலதான் அவளால வந்து இவ்வளவும் சாதிக்க முடிஞ்சது. See, the best example is our Jagat Guru Srila Prabhupada. So he was following his spiritual master's instructions till the end of his life, that too at an old age with full health and enthusiasm. He was able to perform his spiritual master's instructions. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பக்தர்களும் பாத்தீங்கன்னா டிசைபிள்ஸும் ஸ்ரீல பிரபுபாதர் கூறிய அந்த அறிவுரைகள் எல்லாம் வந்து அவங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்றதுக்கு அவ்வளவு ஒரு ஆவலுடன் இருந்தார்கள். Even Srila Prabhupada's disciples, they were very enthusiastic to follow Prabhupada's instructions. இது ரிலேட்டடா ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் டைம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலா பிரபுபாதர் 1975 வருஷம் பிருந்தாவன் டெம்பிள் வந்து இனாகரேஷன் நடந்தது. So I remember a past time regarding this. So in the year 1975 in Vrindavan, during the Vrindavan temple inauguration, there was a past time. So அந்த இனாகரேஷன் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து ரூம்ல உட்கார்ந்து எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்போ ஸ்ரீலா பிரபுபாதர் பார்த்து பக்தர்கள் கேட்டார்கள், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா குருவே, எல்லாமே நல்லபடியா நடந்தது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. See, after the inauguration was over, they were having room conversation. During that time, disciples were asking Srila Prabhupada, are you happy with the happenings? They asked. So Prabhupada அப்படியே பார்த்துட்டு மௌனமா அவர் சொல்றாரு, no, I'm not happy completely அப்படின்றாரு. நான் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்றாரு. Prabhupada replied that, no, I'm not completely satisfied. ஏன் அப்படின்னு அந்த பக்தர்கள் வந்து வினவுகிறார்கள். அப்ப சொல்றாரு, நான் எவ்வளவு புஸ்தகங்கள் வந்து லைக் நிறைய வந்து மொழிபெயர்த்துட்டேன், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரிண்ட் பண்ணாமையே வச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சைத்தன்யா சரிதாமிர்தம் அதெல்லாம் ஒன்னும் வந்து பிரிண்டே பண்ணல. அப்புறம் நான் எப்படி நான் வந்து சந்தோஷம் அடைக்க முடியும், என்னுடைய குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்றதுக்கு முடியலையே அப்படின்னு நினைச்சு அவர் கவலைப்படுறாரு. Then why the disciples asked that further, Prabhupada said, I have translated many books from Bengali, particularly Chaitanya Charitamrita. My spiritual master told me to print and publish the books, but I am not able to do that. That is why I am so worried. So அந்த காலத்துல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்திவேதாந்த புக் ட்ரஸ்டோருக்கு மெயின் இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா ராமேஸ்வர் பிரபு அண்ட் ராதா வல்லபா பிரபு. So during that time, Ramesh Prabhu and Radha Vallabh Prabhu, they were in charge of BPT. அவங்க எங்க இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ பிரபுபாதருடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அவங்க சொல்றாங்க, சுவாமிஜி நாங்க இது செய்யலாம், ஆனா அது செய்வதற்கு எங்களுக்கு கண்டிப்பா நேரம் நிறைய தேவைப்படும். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பு பண்றதுக்கோ இல்ல வந்து நிறைய வந்து அதை எடிட்டிங் எல்லாம் பண்ணணும், நிறைய ரிவ்யூ பண்ணணும், இதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படும். கண்டிப்பா நாங்க பண்ண மாட்டோம், இல்ல பண்ணுவோம், ஆனா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க. When Prabhupada's disciples, during that time they were in USA, Los Angeles, and they said that Prabhupada, definitely we will fulfill your desire, but we need some time because we have to do the editing, we have to do the review and all that, so we need some time, they said. So இதெல்லாம் கூறிவிட்டு அந்த நிகழ்வு நடந்த பிறகு இவங்க 2 பேரும் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் திரும்பி போறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரபுபாதரும் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வராரு. வந்துட்டு அந்த கோயிலுக்கு சென்ற பிறகு அங்க வந்து அவர் வெல்கம் அட்ரஸ், அவர் வந்து வரவேற்பு உரைக்கு பிரபுபாதர் பேசுறாரு. So when this inauguration was over, they returned to Los Angeles, and Prabhupada also once went to Los Angeles, and there he was giving a speech. அங்கேயும் வந்து அவர் எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்லை, ஏன் இந்த புத்தகங்கள்லாம் இன்னும் வந்து பிரிண்ட் ஆகாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. During the speech also he said, I am not happy because the books are not ready, even now they have not been printed and distributed. So மறுநாள் வந்து அவங்க வந்து அந்த கடற்கரை ஓரமாக வந்து நடந்து செல்லும்போது அந்த மார்னிங் வாக், அது வந்து எப்பொழுதுமே பிரபுபாதரோட நிறைய பக்தர்கள் போவாங்க. அப்படி அந்த சமயத்துல போகும்போது ராமேஸ்வர பிரபுவும் ராதா வல்லப பிரபுவும் போறாங்க. அப்போ அந்த உரையாடி கொண்டிருக்கும்போது அப்போ பிரபுபாதர் வந்து கேக்குறாரு, ஓகே எவ்வளவு நாள் தான் நீங்க எடுத்துப்பீங்க இதெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாரு.
The next day, when as usual they'll go for morning walk on the beach, no, at that time, no, Prabhupada asked them, how long you will take to edit, print and publish this book? He was asking Radha Vallabh Prabhu and Rameshwar Prabhu. அவங்க உடனே சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா நாங்க ஒரு 6 மாதத்துல நாங்க ஒரு புஸ்தகத்தை வந்து முடிச்சிருவோம். எனக்கு இது வந்து 17 வால்யூம் இருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு புஸ்தகம் வந்து நாங்களால பிரிண்ட் பண்ணி முடிக்க முடியும் பிரபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. They gave the reply, approximately in 6 months, no, we will be able to complete 1 volume. So volume by volume we will complete it, they said. ப்ரோபசர் ஆஹா 6 மாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், இது வந்து ரொம்ப கடினம், சாரி இது வந்து நாட் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு அவரு. No, this is too much, I will not agree to it. 2 or 6 months is too much, he said. அப்போ அவங்க சொல்றாங்க, 2 பேரும் பார்த்து கொண்டு, ஓகே ப்ரோபாத், நாங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு புஸ்தகத்தை வந்து கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ட்ரை பண்றோம் அப்படின்றாங்க. They were looking at each other and they said that within a month we try to complete 1 book and we will give like that. பட் பிரபாத சொன்னாரு, அப்படின்னா 17 வால்யூம்னா 17 மாதங்கள் ஆகும், அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆசை என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. Then Prabhupada said, no, in that case, no, 17 volumes, you will take 17 months. No, I will not agree to that. Then they asked, then what is your opinion and what is your desire, Srila Prabhupada? பிரபாதர் தன்னுடைய அந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அவர் அப்படியே அந்த பூமியில தாக்கிட்டு சொல்ல, வித்தின் 2 months 2 மாதங்கள்ல இந்த 17 வால்யூமும் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்றாரு. Prabhupada, no, firmly said, so within 2 months you have to print and publish these books. அப்போ அவங்க 2 பேரும், ஓ சுவாமிஜி, இது வந்து இம்பாசிபிள், இது வந்து பிரிண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம், எங்களால பண்றது சாத்தியம் இல்லை அப்படின்றது சொல்றாங்க. They said, this is impossible topic, this is not at all possible, we will not be able to do it. அப்போ பிரபுபாதர் வந்து சொல்றாரு, இம்பாசிபிள் இஸ் இன் ஃபூல்ஸ் டிக்ஷனரி. ஏன் இம்பாசிபிள் இல்ல, we can do, it is possible அப்படின்னு பிரபுபாதர் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா அவருக்கு வந்து ரிப்ளை பண்றாரு. Prabhupada immediately replied, impossible is only in fool's dictionary, it is possible. And he was very firm in what he said. சோ இது சொன்ன பிறகு அவங்க ஓகே எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு யோசிக்கிறாங்க, இது எப்படி பிரிண்ட் பண்றது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் யோசிச்சு பிரபுபாதர் கிட்ட வந்து கேக்குறாங்க. ஓகே, நீங்க சொன்ன பிரகாரம் நாங்க, ஏன்னா குரு சொன்னாருன்னா குரு வாக்கியா கண்டிப்பா வந்து முடியும், அதனால நாங்க வந்து செய்யறோம். ஆனா எங்களுடைய ஒரு விண்ணப்பம்னால நீங்க இதெல்லாம் நாங்க செய்வதற்கு, இந்த டிரான்ஸ்லேஷன் ரிவ்யூ பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, உதவி தேவைப்படுது, அதனால நீங்க இங்கே இருக்கணும் 2 மாதத்துக்கு அப்படின்னு அவங்க வந்து விண்ணப்பம் கேக்குறாங்க. So they went back, they were thinking, and then they told Srila Prabhupada, yes, we will agree to what you said. But only thing is, no, you have to be with us these 2 months, so that, you know, we need your help for translation and other things. You please be with us, we will try. So பிரபுபாதன் ஒத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மேரத்தான் மேலே ஆரம்பிக்கிறது. அனைவரும் வந்து அப்படியே ராவும் பகலுமாக லைக் 24/7 சப்போர்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி 24 மணி நேரம் அப்படியே மாறி மாறி அனைத்து அங்க பக்தர்கள் எல்லாம் ஒரு ஷிஃப்ட் மாதிரி போட்டுட்டு யார் வந்து இதை எழுதணும், யார் வந்து அதை ரிவ்யூ பண்ணணும், யார் பிரிண்ட் பண்ணணும், அது மாதிரி வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு அவங்க அந்த செயல்முறைப்படுத்துறதுக்கு தயாராகிறாங்க அங்க இருக்கிற பக்தர்கள் அனைவரும். And this happened like a marathon, no, like 24 hours, no, they were day and night sitting, and they have allotted what to each and every person, what they have to do, and they started working on that. சரி, நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இல்ல. போன்ல பேசுறதோ இல்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதோ இமெயில் அனுப்புறதோ அதெல்லாம் கிடையாது. லெட்டர்ல மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு அந்த டெலிபோன் எடுத்து பேசணும், ரிவ்யூ பண்ணணும் கூட யூ ஹாவ் டு வெயிட். அண்ட் நிறைய வந்து உங்களுக்கு வந்துட்டு அங்க யூ ஹாவ் லிமிடேஷன். நம்மளால வந்து செய்யறதுக்கான சுலபமா செய்வதற்கு நம்மளுக்கு அங்க வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தும் அவர்கள் கடினமாக உழைத்தார். In those days, no, there is no email, there is no telephone, there is no WhatsApp, no modern gadgets. In spite of that, no, they were doing hard work and each and every one of them. சோ இதுல என்ன, இது எதுக்காக இப்ப இந்த பாஸ்ட் டைம் சொல்றேன்னா, அந்த பக்தர்கள் அனைவரும் அவர்களுடைய அந்த உன்னத அறிவு என்னன்னா,
நம்மளுடைய குருவை திருப்தி அளிக்க வேண்டும். அவருடைய சந்தோஷம் என்னவோ, அவருடைய குருக்கு என்ன அவர் சந்திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை நம்ம செய்யணும்ன்ற அந்த ஒரு வைராக்கியத்துல அவங்களுடைய யஜ்ஞத்தை என்ன செய்யறாங்க, மேற்கொள்கிறார்கள். அவங்களோட யஜ்ஞம் என்னன்னா அவங்களுடைய எல்லா டெய்லி லைஃப், அவங்க டெய்லி என்னென்ன செய்யறோமோ அந்த செயல்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி டு கம்ப்ளீட் த டாஸ்க். பிரபுபாதர் கொடுத்த அந்த செயலை முடிக்கிறதுக்காக அவங்க அனைவரும் பாடுபடுறாங்க. See, all the devotees over there, no, so that was a real sacrifice. Like Prabhupada wanted to fulfill his spiritual master's desire, and these devotees, no, together, no, they sacrificed their day-to-day activities, and they were working day and night, and they were trying to fulfill Prabhupada's desire. So this is the real sacrifice. This is called real transcendental knowledge. Hari bol. So அவங்க 2 மாதம் அதே போல அவர் பிரபுபாதர் சொன்ன பிரகாரம் அவர்களால அனைத்தையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. பிரபுபாதரும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அவர் கொஞ்சம் இந்தியாவுக்கு சென்று விடுகிறார். இவர்கள் எல்லாம் அனைவரும் என்ன செய்யறாங்கன்னா, தேர் ஆல் அந்த அந்த அனைத்து புஸ்தகங்களும் பிரிண்ட் பண்ணி அவங்க மறுநாள் அந்த டெம்பிள்ல கோயில்ல தர்ஷனார்த்திக்கு எல்லா புஸ்தகங்களையும் அப்படியே பகவான் முன்னாடி வைக்கிறார்கள். So as per the desire of Prabhupada, they were able to complete everything, all the volumes, and the Prabhupada, so he left US and he came to India, and they just kept all the books in front of deities next day morning during the Darshanarthi time. So நமக்கு தெரியும் இஸ்கான்ல தர்ஷனார்த்தி டைம்ல இந்த ஸ்கிரீன் கர்டைன் ஓபன் ஆறப்போ கோவிந்தம் ஆதி புருஷம் அந்த பாட்டு பாடுவாங்க, தமஹம் பஜாமி. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு பதிலாக அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் அங்க இருக்கிற பக்தர்கள் அனைவரும் யாரும் பேசிக்கொண்டு கூட இல்லை, எவ்ரிபடி ஸ்டார்டட் சிங்கிங் நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாশ্চাত্য தேசதாரிணே அப்படின்னு அனைவரும் பிரபுபாதருடைய பிரணாமந்திரத்தை பாடுறாங்க. See, as usual, the custom in ISKCON is, no, during the Darshanarthi time, Govindam Adi Purusham, that song only they'll play. But on that day, no, they didn't even discuss with each other, nothing, no, everybody, when the screen opened, no, they started singing Prabhupada's Pranama Mantram, and also, no, his Bhaktisiddhanta Saraswati Pranama Mantram, they were singing all together. Yeah. இப்போ அந்த சமயத்துல அனைவருக்கும் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது. என்னன்னா அவங்க அவங்க நினைச்சாங்க இது பண்ண முடியாதுன்னு. ஆனா எப்போ குருவோடைய கிருபா, குருவோடைய கருணை, குருவோடைய ஆசீர்வாதம், அந்த அன்பு கிடைக்கும் பொழுது நம்மளால இம்பாசிபிள் நினைச்சது கூட நம்மளால செய்ய முடியுது. ஆனா அதை செய்வதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் செய்கிறோம், எதற்காக செய்யறோம்ன்ற அந்த உன்னத அறிவு அவங்க கிட்ட அது இருந்ததுனால, அதை பின்பற்றுறதுனாலதான் அவங்களால இது சாதிக்க முடிஞ்சது. See, tears were flowing in their eyes, all devotees, no, like actually, no, like they thought this is impossible, but with the mercy and blessings and love and affection of Srila Prabhupada, even this impossible task, they were able to perform it, so that because they had the transcendental knowledge for what purpose, why we are doing all that, they had the knowledge, that is why they were able to achieve this task. And ஸ்ரீல பிரபுபாதருக்கு அங்க கடினம் அனுப்புறாங்க. இது மாதிரி பிரபுபாத் சுவாமிஜி உங்களுடைய ஆசைக்கேற்ற இது மாதிரி நாங்க அதெல்லாம் முடித்துவிட்டு இந்த புத்தகங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க லெட்டர் எழுதினாங்க. அதுக்கு ரிப்ளை பிரபுபாதர் ரிப்ளை கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, See, once they completed all this task, they sent a letter to Srila Prabhupada saying that we have fulfilled your desire and all the books are ready now. They said, and the reply given by Prabhupada is, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபுபாதருக்கு அவருக்கும் ஆனந்தமா அவருக்கு அந்த கண்கள் தண்ணி வருகிறது. அவர் ரிப்ளைல என்ன கொடுக்கிறாருன்னா, ஃபார் திஸ் ஒன் சேவா, இந்த ஒரு சேவைக்காக யாரெல்லாம் ராமேஸ்வர் பிரபுவான் கம்பெனி யாரெல்லாம் இதெல்லாம் பக்தர்கள் இதுக்காக செய்தார்களோ அவர்கள் அனைவரும் you will all go back to கோலோகா விருந்தாவன், அனைவரும் கோலோக விருந்தாவனுக்கு செல்வது சாத்தியம் உறுதி அப்படின்னு ரிப்ளை பண்றாரு.
See, Prabhupada, no, with ecstatic, no, like tears on his eyes, no, he was giving the reply. This one seva, whoever was involved in this seva, this Radha Rameshwar Prabhu and Radha Vallabh Prabhu and the team, no, everybody definitely they'll go back to Goloka Vrindavana. He replied. Yeah, so நம்ம பார்க்கலாம் இந்த பாஸ்ட் டைம் மூலமாக நம்மளுக்கு அந்த ஞானமானது ஓகேவா, நம்ம இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் கண்டிப்பாக அந்த குரு கிருபை மூலமாக குருவுடைய கருணை கிடைத்து நம்ம குருவுடைய வாக்கியங்களை நம்ம எப்பொழுதும் எந்த ஒரு சமயத்திலையும் நம்ம அதை எந்த ஒரு சந்தேகமின்றி நம்ம அதை கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு நம்ம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அதை வெற்றி அடைய முடியும். அது மட்டும் இல்ல பகவானையும் நம்ம திருப்தி அளிக்க முடியும். See, where we perform any activity with the transcendental knowledge and also the mercy and blessings of Guru, if we do any work, no, definitely will be successful, and also we will get the blessings of Guru and also Lord Krishna, and both of them they'll be very happy. Yeah. So எவ்வாறு அந்த குருவிடம் அந்த உன்னத ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்றதுதான் இப்ப அடுத்த வர ஸ்லோகத்துல நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். 4.34. அதற்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்களோட GPS ஆன் பண்ணிக்கணும். So tomorrow we are going to see about this next sloka, that is how we have to serve the Guru. So you have to on your GPS. Hare Krishna. GPS na என்ன அப்படின்னு நினைக்கலாம். GPS means குரு பரம்பரா சிஸ்டம். So குரு பரம்பரை மூலமாக நம்ம கண்டிப்பாக இந்த உன்னத ஞானத்தை அடைவதற்கான வழிமுறை என்னன்றதுதான் இந்த நான்காவது அத்தியாயத்தின் 34வது ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போறோம். What is GPS? GPS means Guru Parampara system. Through that we can understand how to attain transcendental knowledge. That only is explained in this 4th chapter 34th sloka. Hare Krishna. எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி. மேபி ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். Thank you for giving me this opportunity. If I have committed any mistakes, please excuse me. Hare Krishna. Mathaji, wonderful lecture, Mathaji. Hare Krishna. Thank you. Hare Krishna. Thank you very much. பக்தர்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ரொம்ப அருமையான லெக்சர் இன்னைக்கு கொடுத்தீங்க. குறிப்பாக இந்த ஆன்மீக ஞானத்துக்கு ஒரு நல்ல லீலா, பிரபுபாதருடைய லீலைகள் மூலமாக உண்மையிலே இந்த ஆன்மீக ஞானம்னா என்ன, அதாவது அன்புடன், ஞானத்துடன், உணர்வுடன், இந்த 3 விஷயங்கள் இன்னைக்கு மாதாஜி ரொம்ப அருமையா சொன்னாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஞானத்துடன் பண்ணப்பட வேண்டும். உணர்வு, அதுக்கும் நல்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. எந்த உணர்வுடன் ஒருத்தர் ஒரு சேவை செய்ய வேண்டும். அதே மாதிரி பர்பஸ், அதுக்கும் ஒரு நல்ல ஸ்டோரி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல வித் லவ், இந்த அதுக்கு பிரபுபாதருடைய ஸ்டோரியை சொன்னாங்க. எப்படி அந்த டிசைபிள்ஸ்லாம் தன்னுடைய குருவினுடைய ஆணையை நிறைவேற்றுறதுக்கு எந்தவித அன்புடன், எல்லாத்துக்கும் மேல நாலேஜ், கான்சியஸ்னஸ், எல்லாத்துக்கும் மேல அந்த அன்பு, தனது குருவை திருப்தி பண்ண வேண்டும் என்ற அந்த அன்பு இருக்கிறப்ப அது நினைக்க முடியாத காரியங்கள் கூட முடியுது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இன்னைக்கு விளக்கி சொன்னாங்க. அந்த ஒரு ஸ்லோகம் கூட எனக்கு ஒரு மூக்கம் கரோத்தி வாச்சாலம் மற்றும் லங்காயுதேகரும் எத் கிருபா சமகம் ஸ்ரீ குரு தீனதாயம். ஒரு நொண்டி கூட ஒரு மலையை கடக்க முடியும், ஒரு ஊமை கூட பேச முடியும் ஒரு குருவினுடைய கருணை இருந்தால் அப்படிங்கிறது இந்த லீலை, இந்த பிரபுபாதருடைய பாஸ்டன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். On behalf of ISKCON Chennai, we thank Vrindavaneswari Mathaji and for the translation service, very wonderful translation service by Soumya Lakshmana Mathaji. By loudly chanting Hare Krishna Mahamantra one time. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Vanja kalpatarupesya kripa sindhute evasya paridhanam pavanebhyo vaishnavebhyo Antapuri Vaishnava Connection. Thank you. Hare Krishna. Hare Krishna.